ஜெய் சாயிராம். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை கேட்கும் தருவாயிலேயே உன்னுடைய கஷ்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன்னுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். என்னுடைய ஆரத்தியை மனமுவந்து தொட்டுக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்?
அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. மனதை குழப்பும் பிரச்சனைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ பார். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். அந்த அதிசயம் நடைபெறப் போகிறது. அந்த அதிசயத்தை எனக்கு நடத்தி தந்தமைக்கு நன்றி என்று நன்றி கூறிக்கொண்டே இரு. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் 1000 வழிகள் தெரியும். எனவே அனைத்தும் சரியாகிவிடும். கவலை வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களை கொண்ட உலகமாக இருக்கிறது என் குழந்தையே. யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று யாராலுமே கணிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில்தான் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிம்மதியும் மற்றவர்கள் கையில் இல்லை. உன்னுடைய சந்தோஷமும் மற்றவர்கள் கையில் இல்லை என் குழந்தையே. உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் உன் கையில்தான் இருக்கிறது குழந்தையே. அது எங்கும் போய் தேடி அலையாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நீ மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது மீண்டும் உனக்கு கிடைக்கப் பெறுகிறது. நீ மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருந்தால் உன் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க உன்னை சுற்றி செயல்களெல்லாம் நடக்கும்.
நீ மற்றவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொண்டால், நாணயம் மிகுந்தவர்களாக நடந்து கொண்டால் அது மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாக நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல்தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள்தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி. வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக்கொள்ளே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே தானாகவே சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி,
அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும். இதற்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. தைரியமாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. எதற்கும் கோபப்படாதே. கோபம்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரியாகவே இருக்கிறது. கோபத்தை கைவிட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் போராட்டத்தில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை பயந்து கொண்டும் நம்பிக்கை இல்லாமலும் போராடிக்கொண்டும் வாழாமலேயே இருந்தால் என்ன பயன்? நீ ஆசைப்படுவதை உன்னிடம் வந்து சேர்க்க, உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்க, உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன்.
நான் தினம்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினம்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் தாங்க முடியாத துயரங்களினாலும் சில நிமிடம் சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால், உன் மனது புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுகப் பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றும். அந்த நிமிடத்தில் இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரி. அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் மனதிலும் உன்னுடைய உடம்பிலும் ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா வந்திருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும்.